என் கண்மலையும் மீட்பதுமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே தொலைபேசி வாயிலாக கூடி வந்திருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே அவருடைய தலைப்பு இயேசுவின் சொற்படி செய்தல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் சில வசனங்களை நினைப்பூட்டுறேன். இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஏராளமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நபர்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த பெரிய பெரிய மகான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சுருக்கமாக கடந்து போகலாம். ஒருவேளை இதே வசனத்தை நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமாகவும் நம்ம இதை திரும்பவுமா கேட்கலாம். ஆண்டவர் சொல்லி மக்கள் கேட்கிற சம்பவம் எதுனா, நமக்கு புதிய ஏற்பாட்டுல எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது அந்த கானாவூர் கல்யாணம். அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயார் சீஷர்கள் எல்லாம் அழைப்பு வந்தது போறாங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது, முதல் அற்புதம். அதுல குறிப்பாக திராட்சரசம் குறைவுபட்ட வேளையில அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துனுடைய தாயின் இடத்துல சொல்றாங்க. அந்த தாய் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவே காண்பித்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பாஷணை நடக்குது. அதுல குறிப்பாக யோவான் 2வது அதிகாரம் 5-8 வசனங்கள் வாசித்தா அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ 5வது வசனத்துல பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம், அதாவது யோவான் 2:5 அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அங்கே 6 கற்சாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல சிறிதும் பெரிதும் 2 குடம் 3 குடம் பிடிக்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே நிரப்பி கொடுங்கன்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட நேரத்துல இயேசு அங்க இருந்த வேலைக்காரரை கூப்பிட்டு அந்த 6 கற்சாடிகளில் தண்ணியை நிரப்புங்க, அது சின்னதும் பெரிதுமா இருக்கிற கலப்படமா இருக்கிற அந்த குடங்களை தண்ணினார் நிரப்புங்கன்றாரு. 8வது அதிகாரத்தை 8வது வசனத்தை சொல்லும் பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, ஒன்னும் அவரு ஜபம் பண்ணல, கை நீட்டி எதுவும் சொல்லல, ஒண்ணுமே இல்ல. அவருடைய விசுவாசம், பிதாவை நோக்கின விசுவாசம் அதுல ஒண்ணு. 2வது, அவர் சொன்ன வார்த்தையே அங்கிருந்து வேலைக்காரங்க உடனே செய்தாங்க. இதை கொண்டு போய் தண்ணி நிரப்பி என்ன பண்ண போறாரு இவரு அப்படின்னு யாரும் சந்தேகப்படல, யாரும் கேட்கல. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே மக்கள் கீழ்ப்படுகிறாங்க. நடக்கிறது என்னன்னா, 9வது வசனத்துல இந்த திராட்சை ரசம் எங்க இருந்து வந்தது, இந்த பந்தி இவ்வளவு நேரம் நடக்கும் போது கொடுக்கலையே. ஏன்னு சொன்னா, முதல்ல நல்ல ருசி உள்ள திராட்சை ரசம் கொடுத்த பிறகு எல்லாம் காலி ஆயிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் சுவை குறைந்தது தான் அடுத்தது கடைசியா கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த திராட்சை ரசம் ரொம்ப ரொம்ப சுவை ஊட்டினதா இருக்குதுன்னு சொல்லி அந்த பந்தி விசாரிப்புக்கார சொல்றதுதான் அறிய முடிகிறது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாய் ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும், பூரணமா இருக்கும். அந்த கீழ்ப்படியாமையினாலே அவிசுவாசம் உள்ளவர்களா இருப்போமானால் அதுல இப்படியும் அப்படியும் சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது, அல்லது அரைக்குறையா கிடைக்கும். ஏன்னா நம்ம விசுவாசம் அப்படின்றதுனால. ஆக விசுவாசம் முழுமையாய் அவருடைய வார்த்தையை நம்பணும். அன்றைக்கு 2026 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தைகளை வாசிக்கிற நாம் கீழ்ப்படினோம். அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வார்த்தை பதிவுபட்டப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே நாம கீழ்ப்படினோம் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. நீங்க ஆரம்ப
காலத்துல ஆதி ஆகமத்துல தொடங்கி அந்த விசுவாசத்துக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் என்பவர் விசுவாசத்தை பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல பேசும்போது, குறிப்பாக ஆதி ஆகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசிச்சுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 12, 1-4 அப்படி வாசித்தீங்கன்னா, அவங்க வீட்டை அந்த ஊர் என்கிறதான அவருடைய சொந்த ஊரை விட்டு வெளியில வராங்க. ஒரு தகப்பனார், ஒரு மனைவி, அவருடைய அண்ணன் பிள்ளை எல்லாம் சேர்ந்து வராங்க வெளியில. அப்படி வந்துற போது ஆண்டவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசம், இனம், தகப்பன் வீடு எல்லாவற்றையும், உன்னுடைய எல்லா மக்களையும், இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பகுதியில எனக்கு சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, ஊர்ல இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, வேலை இருக்கும், சொந்த வீடு இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ அப்படின்னாரு. அப்போ ஆபிரகாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், வேதத்துல குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடுவதற்கு அவர் அப்படி செய்யவில்லை. என்னன்னா, சொன்ன மாத்திரத்துல அவர் புறப்பட்டு போனார். எல்லாத்தையும் அப்பா, அந்த அப்பா, அம்மா, அம்மா அதுல குறிப்பிடப்படல, இல்ல உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், அங்கிருந்த அவருடைய எல்லாம், தோட்டம், எதுவா இருந்தாலும் அந்த ஊர் என்கிறதான இடத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னது போலயே அவர் கடந்து போனார். ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ கடந்து போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்றாரு. இந்த ஜாதின்ற விஷயம் வரும்போது நமக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. ஜாதி என்றால் அந்த சந்ததி, ஜெனரேஷன், பெருகும்படியான மக்கள் அதிகமா பெருகக்கூடிய இதுதான் ஜாதின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன்றாரு. அவரும் உடனே ஒரு வார்த்தை மறுபேச்சு இல்லாம புறப்பட்டு போனார். அவர் புறப்பட்டு போகிற பொழுது அவருக்கு 75 வயது. நல்ல தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்துல. அப்போ ஒரு வார்த்தை கூட அவர் மறுத்து பேசல. ஆண்டவர் சொன்னார், உடனே கீழ்ப்படிந்து கடந்து போனார். அப்போ அவருக்கு வயசு 75 வயது இருக்கிறது. அப்படி ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது ஆபிரகாம் கிட்ட. அதனாலதான் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுவது. நடந்தது என்ன, நீங்க கடைசி வேதம் முழுவதும் வாசித்து வந்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். வானத்துல நட்சத்திரங்களை எண்ணலாம், ஆனா இஸ்ரவேல் கூட்டத்தை எண்ண முடியல. அந்த அளவுக்கு ஜனப்பெருக்கத்தை உண்டாக்கினார். கடலத்தனை மணலை போலும் வானத்து நட்சத்திரங்களை போலும் வாக்கு கொடுத்தது போலயே அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் பெருக செய்தார் என்பதை வேதத்தில் அறிகிறோம். மூன்றாவது இன்னொருத்தரை பார்க்கிறோம், மோசே என்பவர். இந்த மோசே என்பவர் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கிற மக்களோடு பிறந்தவர். ஆனா எகிப்தினுடைய ராஜாவுடைய வீட்டுல வளர்ந்தவர். அப்படி வளர்ந்து வந்தவர் ஒரு காலகட்டத்துல அந்த சொந்த மக்களுக்காக ஒருவனை அடித்து கொலை பண்ணது நிமித்தமா அவர் உயிர் தப்பி ஓடும்படியாக ஓடிடுறாரு அந்த தேசத்தை விட்டு. இது எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாசித்திருக்கிறோம். அப்படி ஓடின பொழுது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4-10 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, ஓரேப் என்னும் பர்வதத்திலே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது முச்செடியிலிருந்து கர்த்தர் மோசே மோசே என்று அழைத்து, என் ஜனமாகிய இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக உபத்திரவப்படுகிறார்கள், அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இதுதான் நடந்தது. அந்த முச்செடி கிட்ட நடந்த சம்பவம் இதுதான். சுருக்கி சொல்றேன், நான் நல்ல விரிவா வாசிக்க வேண்டிய டைம் போயிடும். இப்படி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைய திடுக்கிட்டு போயிடார். நான் அவங்களுடைய அந்த ராஜாவினுடைய தவறு, நான் செய்த தவறினால அந்த ராஜாவுக்கு பயந்துதான் அந்த தேசத்தை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்ப அதே ராஜாவின் இடத்துல, எகிப்து ராஜாவின் இடத்துல என்ன அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி சற்று பயத்தோடு கூட ஒரு சில சம்பாஷணை அங்க நடக்குது ஆண்டவருக்கும் அவருக்கும். எனக்கு நான் போகல, நீ வேற யாராவது அனுப்பு, அல்லது எனக்கு தொத்துவாயி, எனக்கு பேச வராது, இப்படி சில காரியங்களை சொல்றாரு. ஆனா ஆண்டவர் உறுதியா சொன்னார், அனுப்புகிறவர் நான், நீ தைரியமா போ என்று சொல்லி அவருக்கு கட்டளை கொடுத்து அவர் கடந்து போகிறார். அப்படி கடந்து போய் பல காரியங்களை நடப்பிக்கிறார். அந்த மக்களை விடுவித்து 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தி பல அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்து கடல்ல 2ஆ பிளந்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணி வர வைத்தாரு, வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கும்படி செய்தாரு, பறவைகளை கொண்டு வந்து 3 மாதத்துக்கு சாப்பிட வச்சாரு. இப்படி ஏராளமான சம்பவங்கள். ஆண்டவர் அவரோட முகமுகமா சீனாய் மலையில பேசினாரு.
நிறைய காரியங்கள் இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர் நிமித்தமாய் ஆண்டவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம் ஏராளம். அதனாலதான் உபாகம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல கடைசியா அந்த வசனம், கடைசி வசனம் உபாகமத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் எழும்பினதில்லை அப்படின்னு போடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தார். அவருக்கும் அந்த முகமுகமாய் பேசுகிற அந்த ஸ்லாக்கியம் இந்த மோசைக்கு கிடைத்தது. வேற யாருக்குமே கிடைக்கல. ஆபிரகாம் கூட கிடைக்கல பாருங்க, நோவா கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு மோசையும் ஆண்டவரும் முகமுகமாய் பேசின, அதை போல தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பின்னாடி இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், மோசை கீழ்ப்படிந்தார். அதன் நிமித்தமாய் அவங்க அந்த எகிப்துல அந்த பாலைவனம் போல இருக்கிற அந்த தேசத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை காட்டிலும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற தேசத்துல 7 ராஜாக்களை அந்த இடத்துல இருந்து அவங்களை துரத்திட்டு அந்த மக்களை அழிச்சிட்டு, இவங்க கட்டாத வீடு, பயிரிடாத நிலம், அவங்க ஒரு செடி வைத்து தண்ணி ஊற்றாத கனிகள் ஏராளமாக தானாக கிடைக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த ஐஸ்வர்யமாக வாழ்ந்தார்கள் என்று வேதத்தில் அறியப்படுகிறது. பாருங்க, யோசுவா புஸ்தகத்துல யோசுவா என்கிறதான ஒரு மனுஷரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 10வது அதிகாரம் 12, 13 வசனங்களை பார்க்கிற பொழுது, மோசைக்கு அப்புறம் யோசுவா அந்த காரியத்தை நடத்தி செல்லுகிறார் அந்த இஸ்ரவேல் மக்களை. அப்ப யோர்தான் குறுக்கிடுகிறது. அந்த யோர்தானை கடந்து அந்த எரிகோவை அழித்து அந்த மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே கடந்து போகிற பொழுது எமோரியர் என்கிறதான மக்கள் இவர்களுக்கு எதிர்த்து நின்னாங்க. இது 10வது அதிகாரத்துல 12, 13 வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த எமோரியருக்கு கூட அவங்க சண்டையிட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்தி சாய்ந்து விடுகிறது. அப்போ அந்த யோசுவா சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இந்த மக்களை நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் சூரியனும் சந்திரனும் வானத்துல நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. அப்படியே நின்னது பாருங்க அந்த 12, 13 வசனங்கள் 10வது அதிகாரம். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். அப்படியே அந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றத வேறு ஒரு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் நின்றுதான்? ஏறக்குறைய 12 மணி நேரம். அதாவது ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அதாவது அஸ்தமிக்காமல், சூரியன் சாய்ந்து மாலை நேரம் ஆகிவிடாமல் ஒரு பகல் முழுவதும், அதாவது கரெக்டா சொல்லணும்னா 12 மணி நேரம் அந்த பகல் வேளை தாமதித்தது. இன்றைக்கும் உலக கடிகாரத்துல சொல்லப்படுகிறது. உலக வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, கிபி கிமு என்று சொல்லக்கூடிய இந்த வருஷங்கள், இந்த மாதங்கள், நாட்கள், வாரம் என்று சொல்லப்படுகிறது. அதுல ஒரு பகல் குறைவுபடுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல, சில வேத அறிஞர்கள் நான் எழுதப்பட்டதை படித்திருக்கிறேன். அப்போ இந்த விசுவாசம் அதுதான் முக்கியம். இந்த யோசுவாவுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்ளுகிற இந்த யோசுவா கர்த்தர் நோக்கி கேட்கிறாரு, உடனே கர்த்தர் செய்யறாரு. அது அப்படியே மாற்று கருத்து சொல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனா, ஆனா கர்த்தரை முழுமையாய் நம்பி இருக்கிறவரா, அந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு இமை கூட வலதுபுறம் இடதுபுறம் நகராமல் மோசே கொடுத்த அந்த வார்த்தையின்படி, அந்த கட்டளை எழுதி கொடுத்த அந்த கட்டளையின்படி அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் நடத்தி கொண்டு போகிறதை இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அப்படி நடத்தினதுனாலதான் ஆண்டவர் இந்த யோசுவா சொன்ன வார்த்தையை கேட்டு சந்திரனையும் சூரியனையும் நடுவானத்திலே ஒரு பகல் முழுவதும் நிற்க செய்கிறார். அப்ப அந்த விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவர் என்ன சொல்றாரு அதன்படிதான் செய்யணும்ன்ற அந்த கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருந்ததை நம்ம அறிய முடிகிறது. அதனாலதான் கொலோசியருக்கு, புதிய ஏற்பாட்டுல கொலோசியருக்கு பவுல் எழுதுறாரு 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாம் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல், இப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள்.
இஸ்ரேல் மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதாவது இந்த உலக வரலாற்றுல இந்த மக்கள் தான் எனக்கு வேண்டும்னு இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டார். ஆனா உங்களையும் என்னையும் நம்மை போல உள்ள கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி அழைத்து நம்ம அவருடைய பிள்ளைகளா சேர்த்து அவருடைய புதிய உடன்படிக்கை அவருக்கும் நமக்கும் ஏற்படுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ள வைத்து இன்றைக்கு நம்ம அவரை அப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நம்ம அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல நீங்க 26 வாசித்துக்கிட்டே போனோம்னா அங்க சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற காரியங்கள் எப்படியெல்லாம் கீழ்ப்படினும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல அவர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு சொல்றாரு. எல்லா மனுஷர்களுக்கும் கோபம் உண்டுதான், கோபப்படாதவர் யாரும் இல்லை. மோசே கோபப்பட்டாரு, ஆபிரகாமும் கோபப்பட்டிருக்காரு, இப்ப நம்ம வாசிக்க கேட்ட அந்த யோசுவா கோபப்பட்டிருக்காரு, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ கூட கோபப்பட்டிருக்கிறாரு. எல்லாருக்கும் கோபமும் சாந்தமும் ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு பாருங்க, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக, அதாவது சூரியன் அஸ்தமிப்புனா என்ன, மாலை நேரம் மறைந்து போகிறது, காலையில உதயமாகிறது தோன்றுகிறது, மாலையில மறைந்து போகிறது, சூரியன் தோன்றி அஸ்தமிக்கிறது. அதுதான். அப்ப அந்த அஸ்தமிக்கிறது உங்களை இருட்டு வருவதற்குள்ளவே நீங்க சாயங்காலத்துக்குள்ள ஒப்புரவாயிடணும் அப்படின்றாரு. நாம அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நல்ல நிறைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்துல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டாலும் அதையே கேட்பதற்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு. அன்றியும் பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்றார். இவர்களெல்லாம் வைராக்கியம் இல்லையா? நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். நான் அப்படி பண்ணலப்பா அப்படின்னு யாரும் சொல்லிவிட முடியாது. சில நேரங்கள்ல அப்படி ஆயிடும். இல்ல, ஒருவேளை அந்த கோபத்தின் நிமித்தமாய், அந்த எரிச்சல் நிமித்தமாய், நம்முடைய மூளை சூடான அந்த காரியத்தின் நிமித்தமாய் சில காரியங்களை பேசிட்டாலும் செய்துட்டாலும் அடுத்து என்ன பண்ணும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணாம, அதை தொடராம, அதை விட்டு மன்னித்து, ஆண்டவரே நாங்க இப்படி செஞ்சுட்டேன், கொஞ்சம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, இனிமே நாங்க ஒப்புரவாயிடுறோம், எப்படியாவது நாங்க ஒன்று சேர்ந்துடுறோம், ஒன்று அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்களும் என்ன மன்னிக்க முடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒப்புரவாகணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னா 32வது வசனத்துல, அதாவது எபேசியர் 4:32 சொல்லப்படுது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. அப்ப இவைகளெல்லாம் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படினோம். அந்த வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படினோம். ஆண்டவர் சொன்னதை செய்யணும். ஆண்டவர் சொல்லியும் நம்ம செய்யலைன்னா நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப சமாதானமா இருப்பாரா, கோவப்படுவாரா, இல்ல நம்மளை விட்டு விலகி போவாரா? நாமளே கற்பனை பண்ணி யோசித்து பார்க்கணும். இந்த வசனம் எல்லாம் இப்படி சொல்லி இருக்கிறது, ஆனா நான் அதற்கு தகுந்தது போல இருக்கிறேனா என்று 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தீமோத்தேயு புஸ்தகத்துல 2வது எழுதும்போது பவுல் எழுதுறாரு. 3வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்ப நீங்களும் நானும் அந்த அதிகால நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல கூடி வந்து, நான் ஆண்டவரோடு என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன், இந்த நாள் முழுவதும் நான் தவறு செய்யக்கூடாது, துணிகரமா பேசக்கூடாது, யாரும் பாவம் செய்ய தூண்டினாலும் அதுல பங்கெடுக்க கூடாது, என்னை நானே பாதுகாத்துக் கொள்ளணும், நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அப்படி பக்தியா இருக்கிற பொழுது அவர்களுக்கு கண்டிப்பா துன்பம் வரும், தேடின்னு வரும். முகாந்திரம் இல்லாம பகைப்பாங்க, காரணமே இல்லாம நம்மள ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாங்க, நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு துன்பம் வரும், துன்பப்படுவார்கள். துன்பத்தை தேடி வரும், நம்ம போயிருக்க மாட்டோம், அது தேடி நம்மள வரும். காரணம் என்னன்னா, சாத்தான் யாரை பின்தொடர்வான்னா, பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகள் பின்னாடி தான் சாத்தான் பின்தொடருவான்.
பரிசுத்தமே இல்லாத தான் தோன்றித்தனமா நடக்கிறவர்களை பத்தி சாத்தானுக்கு கவலையே இல்லை. ஏன்னு சொன்னா அவன் எப்ப இருந்தாலும் என் பிள்ளை என் சந்ததிக்கு தான் வந்துருவான், என்னுடைய நரக இல்லத்துக்கு தான் அவன் வந்துருவான், அதனால அவன் போகிற போக்கிலேயே அவனை விட்டுறான், ஒன்னும் செய்ய வேண்டாம்னு விட்டுருவான். ஆனா பரிசுத்தையோடு நம்ம வாழ்கிற பொழுது, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகிற பொழுது, நம்மளை தேடி 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 அலைந்து அலைந்து நம்ம பின்தொடர்ந்து நம்மளை ஏதாவது ஒரு வகையில சிக்க வைப்பான். இதுதான் அவனுடைய வேலை. அடுத்து ஒரு கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிங்க. எபிரேயர் 2:18, இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் நம் பரிசுத்தத்தை தேடி வருகிற போது நமக்கு ஏன் இந்த பிசாசு தொடர்ந்து வருகிறான்னு சொன்னா சோதிக்கப்படுகிறது. அதுதான். இன்னும் என் மகள் நல்ல உறுதியா விசுவாசத்தில் இருக்காளா, இன்னும் என் மகன் விசுவாச வாழ்க்கையில் இருக்காங்களான்னு சொல்லி சாத்தான் நம்மளை சோதிப்பதற்கு ஆண்டவர் சற்று விட்டு கொடுக்கிறார். அதுதான். அப்படி விட்டு கொடுக்கிற பொழுது அவன் நம்ம மேற்கொள்ளாதபடி நம்ம ஜாக்கிரதையாயிடணும். அது ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவும் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை அனுபவித்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது நிமித்தமா அந்த பாடுகள் மக்களுக்கு என்னதென்று அவர் அறிந்திருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கட்டாயம் நமக்கு அவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட நிலையில அதனால நாம தான் அதற்கு தக்கது போல ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அவர் சொற்படி செய்தல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. இந்த வார்த்தையோட இந்த விசுவாசத்தோட இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை வெகுவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.